மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் செம்பனார் கோயில், பரசலூர், இளையாளூர் அரங்கக்குடி வழியாக மயிலாடுதுறை செல்லும் புதிய பேருந்தை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இப்பகுதியில் பேருந்து வசதி இல்லை என அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வந்தனர். மாணவ மாணவிகள் பள்ளிக்கு நடந்தே செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டது. மினி பேருந்துகள் மட்டுமே இந்த கிராமங்களின் வழியாகச் சென்று வரும் நிலையில் அரசு பேருந்து வேண்டி பலமுறை அப்பகுதி மக்கள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையேற்ற பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பல ஆண்டுகால கோரிக்கையை இன்று நிறைவேற்றி வைத்தார். இந்த புதிய வழித்தடத்தில் பேருந்தை தானே இயக்கிச் சென்றார். அப்போது ஆங்காங்கே வழியெங்கும் கிராம மக்கள் வெடிவெடித்து மலர் தூவி பேருந்துக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். இந்த புதிய பேருந்து சேவையால் மாணவ மாணவிகள் பேருந்தில் ஏறி தங்களது சந்தோஷத்தை உற்சாக ஒளியால் வரவேற்பளித்தனர். புதிய பேருந்து சேவையை இயக்கித் தந்த பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் ஆலத்தி எடுத்து தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். பஸ் கிடையாது, இந்த நாடு சுதந்திரம் பஸ்ஸே கிடையாது. எங்க சட்டமன்ற நிவேதா முருகன் நீண்ட நாள் கோரிக்கை வச்சோம். இப்போ எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. பரசலூர் பொதுமக்கள் சார்பாக எங்கள் எம்எல்ஏ அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எங்கள் ஊர் பரசலூருக்கு பஸ் விட்டுருக்காங்க. பூம்புகார் தொகுதி எம்எல்ஏவும் பஸ் விட்டு இப்போ சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நல்லாவும் போய்கிட்டு இருக்கிறோங்க. வருஷம் நடக்கிற பஸ் இல்லாததாங்க நகராட்சியில் வேலை பார்க்குறோம். டெய்லி நடந்து தான் போகிறோம், நடந்து தான் வருவோம். கரெக்டாக 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துச்சு 5 மணிக்கு நடந்தே தான் இப்போ இருக்கில் போய் வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நகராட்சியில் வேலை பார்த்துக்கிட்டு